ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முட்டையை வச்சு தான் எக் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புது வருஷம் பிறக்க போது ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே எல்லா வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 முட்டை அதை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடிச்சுக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி இது போல் வேஸ்ட்டான பாத்திரம் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி பானை இருந்தால் கூட பரவாயில்ல. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் அகலமான கிண்ணமாக இருந்தால் பரவாயில்ல. அதில் இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு மூடி. இப்போது 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. ஒட்டாமல் வருது இல்லையா? இப்போ வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சு பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பெருசாக வேணுனாலும் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி கலந்து அதை மாவை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் போல் கரம் மசாலா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இது போல் இருக்கணும் திக்னஸ். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிவிடுங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃபுல்லாக படுறா போல் பட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ இது வேகிறப்பயே ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து விட்டுடலாம். இது போல் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.